Hey all, happy morning. இது Wednesday morning. இது பேக்கிங் கிளாஸ் எபிசோட் நம்பர் 9 and 10. ஏன் 2 எபிசோட் கம்பைன் பண்ணி போடுறேன்னா, ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் வந்து போகுது. சின்ஸ் நமக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான், ஒரு கேக் ஸ்பாஞ்சோ இல்லை அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதோ தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ரொம்ப கம்மியான கிளிப்ஸ் தான் இருக்கனால 2 எபிசோட்ஸ் இது போடுறேன். அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு போட்டுவிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஓட்ஸ் தான், வேறு எதுவும் செய்கிறதுக்கு காலையில் தோணலை, யோசிக்கவே முடியல. அதனால ஓட்ஸோடு நிப்பாட்டியாச்சு. அண்ட் லன்ச்க்கு வந்து புடலங்காய் கூட்டு செஞ்சுருந்தோம். இது ஆக்சுவலி ஒரு ஹோட்டலில் நாங்கள் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே வீட்லேயும் செய்வோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எக்கச்சக்க புடலங்காய், தேங்காய் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அதை வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு ஊரே சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்துருச்சு. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே புடலங்காய் கூட்டு தான். மத்தியானம் லன்ச்சுக்கு, நைட்டு தோசைக்கு எல்லாமே அதுதான். ஸோ இந்த பேக்கிங் கிளாஸ் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி அன்னைக்கு என்ன இருக்குது, என்ன மீட்டிங் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாமே வந்து யோசிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போகணும். கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த பில்டிங் கிட்ட போகும்போது பயம் ஆகிடும். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பயம் வரும் இல்லையா, ஸ்கூல் பார்க்குறப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக நமக்கு பிடிச்சது வந்து பண்ணிட்டு நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. பேக்கிங் வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்னாடி எதுவுமே பெருசாக கற்றுக்கிட்டதில்லை. ஒரு பேக்கிங் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு அவன் கூட யூஸ் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே புதுசாக இருந்தது. அங்கே கிளாஸ்க்கு வரவங்கெல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருப்பாங்க. என் அளவுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து யாருமே ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ அவங்க எல்லாமே குவிக்காக பண்ணிடும்போது எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும். என்னடா இது, நம்ம தான் லேட் பண்ணுறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சாதான் ஓகே, நமக்கு இது புதுசு தானே. எப்பயுமே புதுசாக ஒன்று கற்றுக்கும் போது அதை டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்கான டைம் எடுக்கும். ஸோ இதுதான் என்னோட டெய்லி மோட்டிவேஷனாக இருக்கும் கிளாஸ் போகிறதுக்கு. நான் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கேன். லைக் டே 1ல் இருந்த மாதிரியே இப்போ இல்லை. இப்படி எல்லா மோட்டிவேஷனையும் எனக்கு நானே கொடுத்துட்டு அன்னைக்கு பேக்கிங் கிளாஸ்க்கு ரெடி ஆகியாச்சு. முன்னாடி வீடியோவில் போட்டிருந்த மாதிரி அந்த ப்ரௌனிஸ் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அது கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் கொடுத்துட்டு வரணும். அதனால் அது எல்லாத்தையுமே பாக்ஸ் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வேகமாக கிளம்பி போயிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 10:45க்காவது போயிடணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். அண்ட் ஆல்சோ அந்த டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம டிரைவர் அப்படி. ஸோ அங்கே கிளாஸ் போனால் இன்றைக்கி ஃபாண்டன்ட் மேக்கிங் அண்ட் ஹார்ட் ஷேப் கேக் தான். இந்த பர்பிள் கலர் போட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அன்னைக்கு கிளாஸில் அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.